அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ மீண்டும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நொடிக்கு நொடி நிலத்தை விழுங்கும் காட்டுத்தீ, கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் வீரர்கள், மின் இணைப்பு துண்டிப்பு, பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்லும் மக்கள் என மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து வருகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம். டெக்சாஸ் ஓக்லஹோமாவில் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட காட்டுத்தீ 9 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதியை தின்று தீர்த்துவிட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் 5 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் தீயில் எரிந்து கருகிவிட்டன. பலத்த காற்று வீசுவதால் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். அமாரில்லோ நகரமே காட்டுத்தீயால் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அதன் வீடியோ இந்த காட்டுத்தீயின் வீரியத்தை உணர்த்துகிறது. இதற்கிடையே காட்டுத்தீயால் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கும் டெக்சாஸ் மாகாணத்தின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. காட்டுத்தீயில் பல வீடுகள், கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாகாணத்தில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து அபாயம் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா செல்வன்.